சென்டிமெண்ட் போற டேய் ஏய் தம்பி அடியே வாப்பா ஏய் மரியாதை பேசி பேசி தவறா போக கூடாது இல்ல தம்பி வந்து தப்பா பேசுற தவறா பேசுறேன் இல்ல தப்பு தப்பு பேசுறேன் ஓப்ப ஓப்பங்கறேன் ஒட்டியா ஒரு ஆளு இல்ல ஒட்டியான்னு சொன்னேன் நான் ஓடியாந்து ஒட்டி விட்டேன் அப்படி ஒடியா மயிரா 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 சாதர குழாயில கொண்டு வந்துரும் என்ன சொல்றேன் தெளிவா சொல்லு பாக்கலாம் மயிலியா மயிலே ஓ மயிலா மயிலா மயில் மயில் என்ன மயில் காட்டு மயில் என்ன காடு ஆற்காடு என்ன ஆறு பாலாறு என்ன பாலு வாய் அப்படியே மயிலுக்கு தாலி பாத்தியா பாத்துடா பணமர்த்தா என்னடா தாலி என்ன மரத்தா விருந்தாளி என்ன விருந்து மனவிருந்து என்ன மனம் பூமணம் என்ன பூ மாம்பூங்க மாமூன்று சொன்னார் சரி அன்னைய பிதாவும் முன்னறி தெய்வம் முன்னாடி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அதிவேந்திர அஞ்சாறு நன்று அப்படி அன்னைய பிதாவும் முன்னறி I love you. அறிவி கட்டவனே ஆயா மூதாதி பாட்டி அது பாட்டி சரிங்க ஒரு ஆயா வயசுல போயிட்டு என்ன சொல்றேன் ஆயாவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றதுனால என்ன சொல்றேன் ஐயா இங்கிலீஷ் தெரியாதா வாட் இஸ் யுவர் நேம் சரிங்க அப்படி தப்பா பேசாதே அதாவது அன்னை எப்பிலாவ முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படி அக்கோ நான் கத்துறா விசாத்தாரா சிரிக்காத அப்படி யூடியூப் நீ பாத்துக்க தம்பி ஓய் அதாவது வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுமா நீ அக்கா வாய் விட்டு நிக்கிறவெல்லாம் சிரித்தான்னு வச்சுக்க வாய் போடுங்க அந்த அக்காவுடைய உடல் இருக்கிற நோய் எல்லாம் பறந்து போகும் நோய் எல்லாம் தீர்ப்பு தர நம்ம வந்திருக்கிறோம் சரி திருக்கிட்டு போற வந்திருக்கிறாங்க அக்கா 2-3 நாள் குடிக்கல பண்ணுது தம்பி இப்படி எல்லாம் ஆடுறியா பாடுறியே நீ வந்திருக்கிறியே நீ யாரு பேர் என்ன உன் விருந்தாந்தம் என்ன சரி உன்னுடைய அட்ரஸ் என்ன சொல்றா அப்படியே ஒண்ணு சொல்றேன் அப்படியே வெல்ல விட்டுக்க அவங்க விடணும் நீங்க பாயிண்ட்ல தப்பா போகாது முன்னாடி அமர்ந்திருப்பது அப்புறம் சொல்றேன் எப்படி சொல்லுங்க அப்படி கலக்கில வரல விட சொல்றேன் அப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்றாய்மலை வட்டம் கல்வராயன்மலை வட்டம் சேராப்பட்டு போஸ்ட் ஆலனூர் அருகாமையில் அமர்ந்திருக்கும் அப்பா பேரு குப்புசாமி வாத்தியாரு உங்க அப்பா பேரு குப்புசாமி சரி என் பேர் தான் தர்ஷினி காண எல்லாம் சேன பிடிச்சிக்கிட்டீங்க ஏண்டா தம்பி அதாவது நம்ம சிங்கிளி கோபியை சேர்ந்த சின்ன தம்பி ஆசிரியர் சின்ன தம்பி வாங்கிக்கோற வாத்தியாரு சின்ன தம்பி குருவாக வழங்கக்கூடிய ஆமாங்க கோபை சிங்கிளி கோபியை சேர்ந்த சரி சின்ன தம்பி ஆசிரியராகப்பட்டவர் உனக்கு போட போட்டு உன்னுடைய அட்ரஸ் சொல்றதுக்கு வர சொன்னாரு அப்படியே இருக்குங்களா கிடையாது தம்பி போட்டுருக்கிறேன் அதாவது உன்னுடைய இந்த உடுப்புக்கு என்ன பெயர் உடுப்புக்கு என்ன பெயர் உன்னுடைய உடுப்புக்கு என்ன பெயர் உடுப்புக்கு என்ன பெயர் உன்னுடைய பேர் இருந்தா அது வேண்டாம் சொல்லு
அப்படியா? அதாவது ஏய். இந்த அட்ரஸ் எப்ப சொல்லு கேட்டா ஏய். பரவாயில்ல ஏய். இந்த கோமாளி வேடன்ற தம்பி சரிங்க. நல்லா ஆடணும் ஆடுங்க. பாடணும் ஏய். நகைச்சுவையாக எடுத்து பேசணும் சரி. அப்படின்னு சொல்லி ஏய். காலையில யாராச்சும் அட்ரஸ் கேட்டா ஏய். அப்ப அட்ரஸ் பார்த்து அண்ணன் கிட்ட கொடுக்கணும் ஏய். நம்ம பெண் வீட்டுல கொடுக்க கூடாது சரிங்க. உங்க வயசு கூட அப்படி இருக்குது அப்படியா? அப்ப காலையில சொல்ல வேண்டிய அட்ரஸ் இந்த அட்ரஸ் ஏய். இப்போ வந்திருக்கிறீ ஏய். இந்த உனக்கு இருந்தாங்க பேர் இருந்தாங்க ஏய். சொல்லுவாங்க அப்படியே சொல்றீங்க. அப்படியே. ஏய், சரியெல்லாம் யாரும் வந்து சரியா முடிய போறா. வாங்க, come on. ஏய். எப்படி பண்ணே எப்படி தெரியுமாங்க? எனக்கு நாங்க மொத்தத்திலே 3 வாருங்க. ஏண்டா என்னடா? என்ன நாங்க எங்கெல்லாம் பார்த்தா பண்ணிக்கிற கூட்டம் நினைச்சிருக்கியா ஏன்? டேய் ஓய். என்ன 3 வாரங்கற இப்பதான் திருநாங்கமல்ல அரை கிலோ தின்ட்டு வந்தேன். ஏய் தம்பி ஓய். அப்படி மட்டும் நாங்க கிடையாது சரிங்க. ஏய் ஓய். 3 வாரங்கற ஏய். என்னடா ஏங்க இது ஒண்ணுமே சீசன் நிறுத்தல. அந்த வாரு நிறுத்தலங்க. சரி என்ன வாரங்கன்னு சொல்ல என்ன சமாச்சாரம் ஏய், எனக்கோ 3 பெயர். ஓ 3 பெயர்கள் ஆமாங்க. என்னென்ன பெயர்கள் ஒண்ணு சாணி வாங்கிட்டு வாங்க. ஏங்க மத்தவங்க என்ன செய்யலாம் அது வண்டி பள்ளம் தோண்டி போட்டுக்கலாம். தள்ளுறீ அவன ஏண்டா டேய் ஓய். என்ன அப்படி சொல்ற இல்லங்க, பேர் கோமாளி. ஓ உடைய பேர் முதல் கோமாளி ஆமாங்க. ஏய். அக்கறதுக்கு விக்கல பேசக்கூடிய சரி ராயல் பப்பன், ராயல் பப்பன் கெட்டியக்காரன். கட்டியக்காரன் ஆமாங்க. அப்படி எனக்கு நிறைய 3 பேர். ஓ அப்படியா பேசுங்கள் தோறும் பாசிகள் வேறு ஆமாங்க. இப்படி நேத்து நிலையில் வந்தா ஏய். என்ன சொல்லுவாங்க பப்பன்னு சொல்லுவாங்க ஆமாங்க. நீ கிழக்கு போனா ஏய். கட்டியக்காரன் ஆமாங்க. வடக்கு திசை போனா ஏய். கோமாளி கோமாளி. அப்படி தேசங்கள் தோறும் பாசிகள் வேறு ஆமாங்க. அப்படி 4 பக்கம் போற ஒரு பேர் அப்படி வித்தியாசமா இருக்குன்னு சொல்றேன் ஆமாங்க. இருந்துட்டாலும் ஏய். கோமாளி இருந்திருக்கிறீ சரிங்க. யாருடைய பாடி ஏங்க, எனக்கோ ஒரு சந்தேகங்க. நான் சொல்றத அப்படி சொல்லணும். ஓ நான் சொல்றது நீ சொல்றது நான் சொல்லணும் அட மண்டை, நான் சொல்றத நீ சொல்லுங்க. ஓ நீ சொல்றது நான் திருப்பி சொல்லணும் ஆமாங்க. சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படியா? யாரையா வேண்டணும்? யாரையே வேண்டணும் அக்கா, அக்கா, செத்து குடி போயிடுவோம்க்கா. கம்மிட்டுக்கா. உண்மையிலேயே சத்துருவாங்க யாரையா வேண்டணும்? யாரையே வேண்டணும் எந்த இடத்துல தோண்டணும்? எந்த இடத்துல தோண்டணும் எந்த இடத்துல தோண்டணும்? எந்த இடத்துல தோண்டணும் விடிய நேரம் 5 மணிக்கு சரி. உன்னை எந்த சுடுகாட்டுல போய் பத்திக்கணும்? யார் வாயால காலை உடைச்சு விட பாருங்க. கால் வேலை அடிக்கிற கண்டா கோழி. நான் என்ன உள்ள மாதிரி எடுத்துக்கிறியா ஏங்க, ஏய், கல்யாணம் எனக்கு குழந்தை குட்டியா இருக்குதா ஆ, குழந்தை குட்டி பொண்டாட்டி புள்ள இருக்கு ஏய், கொண்டாடி புள்ளியோ. நான் குடும்பஸ்தான் என்னது? குடும்பஸ்தான் குடிமிக்காயோ? ஏய், ஓய், நான் ஒரு குடும்பஸ்தன்டா ஏங்க, அது திருச்சி, அதுக்கு திருச்சி காமிச்சு விடுங்க. ஏய் நான் செத்துட்டா ஏய். ஏன்டா என் பொண்டாட்டி யாரா பாப்பாங்க நான் பார்ப்பேன். பிச்சு குடும்பம் பிச்சு சாப்பா ஓ, பேசுமா மாப்பூல வைக்கணும். மாப்பூல. ஓ மாப்பிளை ஆமா. அப்படின்னா உங்க அக்காடி பாக்குறவரே ஆ. சரி பரவாயில்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன். ஏய் கண்ணே ஓய். என்ன குளில போடு கொதிக்கிறதுக்காடி வந்துடுறே ஆ. பிச்சு விடுவேன் அது இல்லைங்க. யாருக்கு முதல் வணக்கம்? தம்பி ஓய். யாருக்கு முதல் வணக்கம்
சொன்னால் முக்கன் படத்தை பிறந்த பிறந்திருக்காங்க பாத்தியா? அதாவது சிவபெருமான். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பின்னாடி வரக்கூடிய அதாவது விநாயகர் பெருமானுக்கு பாத்தியா? விநாயகரை தோத்தரித்தால் வந்த வினைகளெல்லாம் ஆகும். இன்று இரவெல்லாம் நம்முடைய கூத்துக்கும் பாதுகாப்பா இருப்பார்கள். அப்படி அதுக்கும் பாதுகாப்பா இருப்பாரு. முதலாக விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை அப்படி சொல்றேன். என்னென்ன பழம் வச்சுன்னு கேளுங்க. என்னென்ன பழம் வச்சுன்னு கேளுங்க. அதுக்காக தருவாசி திராட்சை பழம். இன்னும் ஒரு பழம் இருக்குங்க. அதுதாங்க ஆப்பிள். ஆப்பிள் ஆப்பிள் பேர் மாத்திட்டாங்களா? அது ஆப்பிள் தான். ஆப்பிள் ஆப்பிள். ஆமா. இன்னும் ஒரே ஒரு பழம் இருக்குங்க. என்ன பழம்? பிள்ளையாருக்கு பிடிச்ச பழம். என்ன பழம்? அதுதாங்க வாழைப்பழம். அங்க போகுது. நீங்க வாழைப்பழங்கள் வாழைப்பழம். ஆமாங்க. இப்படி முருகல்ல அவரு திராட்சை பழமெல்லாம் வைத்து விநாயகருக்கு பூஜை செய்து விட்டேன். பூஜை செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி பூஜை செய்தாலும் விநாயகராகப்பட்டவர் வந்து நமக்கு பூஜை செய்தார் செய்ய சொல்லி புத்தர் முறை சொல்ல மாட்டார். அதெல்லாம் வாய் பேசாத தெய்வம். விநாயகர் வாய் பேசாத தெய்வம். வாய் பிசாதா? அதாவது நம்மளை வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் சரியான காட்சிகள் கொடுப்பார் விநாயகர் பெருமானாகப்பட்டவர். அதாவது வாய் பேசக்கூடிய தெய்வம். பெண்ணாக பிறந்த நம்ம தாய் குலங்களும் ஆணாக பிறந்த நம்ம அப்பாமார்களும் இங்கே கடவுள் போல் சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இங்க இருக்கிற சபையோருக்கு ஒரு சின்ன வணக்கம் சொல்லு பார்க்கலாம். இங்க வாதாந்துக்கியா இங்கே சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வணக்கம். அப்படி ஆகட்டும்.
சொன்னீங்களோ வாயால எப்படி வார்த்தையை எடுத்து சொன்னேனோ போல ஆங்களாக்கி விழுந்தா அப்பமாங்களோ பெண்ணாகி விழுந்தா தாய் இடமாங்களோ பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளோ யாவற்று பேர்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் ஆனை கோமாளி அனைவரோடி வந்தன பரவாயில்ல தம்பி அப்படி இருந்தாலும் அதாவது இன்னும் இந்த நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் மாநகரத்திலே ஆறுமுகம் என்கின்ற கொண்டை கவுண்டர் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி வைகுண்டம் அடைந்திருக்கிறார் அனுலோகம் அடைந்திருக்கிறார்கள் அவரை வைகுண்டம் அனுப்புவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் இன்னும் சிங்களை கோவிலைச் சேர்ந்த இந்த தம்பி ஆசிரியர் அதாவது அங்காளம்மன் நாடக அல்லவா சிங்களை கோவிலைச் சேர்ந்த சின்ன தம்பி ஆசிரியர்களும் இன்னும் சவுந்தரராஜன் ஆசிரியர்களும் இவருடைய தலைமையிலே ஊருக்கு ஒரு நபராக தேர்வு செய்து அதாவது இந்த 5 மாவட்டத்தில் ஆள தேர்வு செய்து கொண்டு இருக்காங்க வாஜர் திருவண்ணாமலை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இத்தனை ஊருக்கு ஒரு நபராக தேர்வு செய்து அவங்க பொறுக்கி போட்டு தேர்வு அக்கா பொறுக்கி போட்டுங்க ஆமா தேர்வு செய்து இங்கே அவருடைய அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய பேசி அப்புறமா பேசிக்கலாம் பரவாயில்ல ரொம்ப கூத்தாங்க பேசுவாங்க அப்படி கூட்டுனா ஒரு கூச்சலும் இருக்கும் பேசாதீங்க அப்படி அதாவது இறந்த உணவு மனிதன் இறந்த உடனே ஈம சடங்கு சொல்லக்கூடிய 3ஆம் நாளோ 7ஆம் நாளோ 9ஆம் 11ஆம் நாள் சொல்லக்கூடிய அதாவது ஒரு ஈம சடங்கு செய்ய வேண்டும் அப்படி ஈம சடங்கு செய்து அனுப்புவதற்காக இங்கே அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி நம்முடைய குருவாக சின்னத்தம்பி ஆசிரியர் தலைமையிலே இது நடத்தக்கூடிய நாடகம் என்னன்னு சொன்னால் அதாவது கர்ணன் சண்டை ஸ்ரீ மகாபாரதத்திலே 17ஆம் நாள் யுத்தம் கர்ணன் சண்டை சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறோம் அந்த நாடகத்தில் முதல் யாருங்க வராங்க அதாவது அருள்மொழி வேந்தன் அதாவது அஷ்டாவஸ்து வேந்தன் அருள்மொழி புதிய மன்னன் சரிக்கு வரப்போறார் அவரால் கதை தொடரும்